அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். ராகி மாவோட பருப்பு சேர்த்து அருமையான ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த சைஸ் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற ராகி மாவை பொறுத்து பார்த்துட்டு இந்த பருப்புகள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பை வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருங்க. மூடி வச்சு 2 மணி நேரம் கிட்ட இந்த பருப்பு ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், பருப்பை நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊறின பருப்பு அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துற வேண்டியதான். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இந்த பருப்புக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி, பருப்பு கேஸ் ஐட்டம்ங்கிறதுனால இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா கெட்டியாக கொரகொரப்பாக அரைக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1-2 பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பருப்பு அதை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ராகி மாவு சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த பருப்பு அளவு சரியாக இருக்கும். இப்போ அந்த ராகி மாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை துருவி கேரட் துருவல் எடுத்து வச்சுருக்கோம், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காயெலாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்புக்கு நம்ம தனியாக உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த ராகி மாவுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்தாச்சு. கையை வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல அந்த மாவு இந்த ஈரத்தன்மையோட இந்த பருப்பு எல்லாத்தோட சேர்த்து அப்படியே கலந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி அடை மாதிரி தட்ட போகிறனால கொஞ்சம் கெட்டியாக மாவை கரைக்கிறேன். நீங்கள் அடை தோசை மாதிரி விடணும்னு நினச்சிங்கன்னா வேணுங்கிற தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி எப்போவும் எப்படி அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீர்க்க பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா தோசை தவாவில் ஆயிலில் அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை கையில் அப்படியே உருண்டையாக உருட்டிக்கோங்க. வேணும்னா கையில் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் பண்ணி காட்டுறேன். வேணுங்கிறவங்க சின்னதாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு அந்த ராகி பருப்பு எல்லாம் வேகணும். அதனால் மிதமான சூட்டிலே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்களுக்கெல்லாம் டேரெக்டாக தோசை தவாவில் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழை இலையில் தட்டிட்டு அதை இதில் போடலாம், இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி தட்டிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போ அடுத்த சைடு ரெடி ஆகியாச்சு, எடுத்துருவோம். இந்த ராகி அடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை ஒரு சைடு வச்சுட்டு இன்னொன்று இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. லைட்டாக அந்த பச்சை மிளகா காரத்தோட அந்த பருப்பு அந்த ப்ரோட்டீன் ரிச் லேசாக வாயில் கடிபட்டு சாப்பிடும் போது அந்த இஞ்சி டேஸ்ட்டோட தேங்காயோட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வேர்க்கடலை சட்னி ரெசிபி வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ராகி பருப்பு அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.